அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்துட்டு கேரளாவில் எடுத்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு அப்லோட் பண்ணாமல் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நாங்கள் நடந்து போனது, மிளகு செடி, நிறைய செடி, ஏலக்காய் செடி அதெல்லாம் பார்த்தோமா, அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் கம்பம் போயிட்டு அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதோட வீடியோ தான். குமிளி சைடு தானே போவோம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா, இதில என்ன சொல்றது அப்லோட் பண்ண போறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பாருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இல்ல பறக்க மாட்டேங்குது. ஜூம் பண்ணு. பண்ணியாச்சு. இது பேக்கு, இதுதான் ஜூமு. அது கொக்கா, இது காக்கா, அது கொக்கு. நல்லா ஃப்ரீயாக எல்லாம் பார்த்துக்குறாங்க மச்சி. ஈவினிங் டைமாக நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செடியெல்லாம் இருக்கா, அதெல்லாம் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது அவங்க விட்டு அழகா வச்சிருக்காங்க பாரு. என்னது வச்சு பூவா எப்படி பார்க்கணும்? நாய்க்கு உள்ள இருக்க போது. இந்த இருக்குல்ல, இது அப்படியே காய வைப்பாங்களா? இது ஃபுல்லாகவே இல்லை மச்சி, இங்கெல்லாம் இது ஃபுல்லாகவே இலக்காதால நல்லா இருக்கு. அப்படியே காய விட்டுருவாங்களா மச்சி? ஆனால் இதில் வர்றது தான் இல்ல, எப்படி இருக்கு பாரு. சரி அவங்க வீட்லயே கூட ஏலக்காய்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? நல்ல வாசனையாக தான் இருக்குது, பச்சையாக இருக்கும் போதே. இங்கே பாரு கொக்கோ போகிறேன், சாக்லேட் மரம் கடிச்சிடுது. இல்ல காஞ்சோன்னு எடுப்பாங்களா இல்லை பச்சையாவே எடுத்துரும்? அதுவும் அந்த காயா இருக்கு பாருங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி பழமா எடுப்பாங்க. அதெல்லாம் எடுக்காம கரிஞ்சு போய் கிடக்கு. அணிலும் கடிச்சிரும் போல. இந்த வருது பாருங்க அணில் கடிக்கிறதுக்கு. ஆனா இதுல தான் கொக்கோ பவுடர் செய்யறாங்க. வாங்க போ, இனிமே வா வாங்க. அது பாரு 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 பாரு, அப்புறம் அது வாடகை தூக்க, எல்லா பிள்ளையும் தூக்க தானே சொல்லும். நேரம் நடப்புறோம் வீடியோ எடுத்து வந்துருக்கா. டேய் டேய் டீஷன்டா பே பண்றா. இப்படி கூட மாட்டேங்குது. அப்ப நீ நடந்தே வா, நாங்க போயிட்டு வரோம். பாய் பாய். போறேன் போ. ஃபுல்லாவே காஃபியா? இது ஃபுல்லா காஃபி. இதான் இது காஃபி ஆயிருச்சு. இதுதான் நீ ரைஸ் மில் ஊத்தாக்குவாங்க. இதையா காஞ்சி போயிடுச்சுல? ஆமா, இப்படிதான் ஆகும். வெயில்லே காய வச்சிருவாங்கடா. இது இப்படி இருந்து அப்படி ஆயிரும் நம்மச்சி. இது நம்ம பறிச்சு காய வைக்கிறது மரத்திலே காஞ்சிருச்சு. நல்லதா போச்சு, வேலை மிச்சம். இதெல்லாம் அவங்கவுங்களே எடுத்துக்கிறோம். என்ன மரம்? காஃபி மரம். காஃபி மரம். அந்த காய் இருந்துச்சு, அவங்களே வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்காரங்களே. இல்லை போயிட்டா முன்னாடி வா, அம்மா பாய் தூரம் தூக்கு. இங்கிட்டு போவாங்க. சோட்டே இங்க போயிட்டானா? வா ஃபைசி. குறுக்கு பாதையில போக வேண்டியதான். இது ஃபுல்லா இல்ல தீத்துள்ளு.
சரி போயிட்டு வரட்டும். பார்த்து வா ஃப்ரீன். அசால்ட்டா வருவேன். பார்த்து வரும், பார்த்து போத்தாங்க. அப்படின்னு அம்மா பின்னாடி வா. சாணி மாட்டு சாணம்லாம் கிடக்கு. யானையான்னு தெரியல. யானைலாம் வந்திருக்கா மச்சி. வரும் வரும். ஃபருக்கு பழக்கமாயிடுச்சு போலங்கிட்ட வந்து வந்து கொடுங்க மச்சி. நான் கொஞ்சம் நேரத்தி சரி தாங்க. போனோம். மாங்காய் இல்லை நம்மச்சி. போகணும்ல, சாமான் வாங்க போகணும்ல. அம்மா நெக்ஸ்ட் வெல்ல. வெல் காமிக்கிறவா. வா மாமி மிளகு காமிக்கிறாங்க. வா கிணறும் காமிக்கிறேன். எங்கிட்ட தான் இருக்கு கிணறு. வா. அதெல்லாம் கிடையாது. தண்ணி நிறைஞ்சு ஓடுது. பார்த்து வா ஃப்ரீனு. இது எல்லா கொடியுமே மிளகு கொடி தான் நம்மச்சி. ஆமாடி தள்ளு தங்கம். அதுதான் நம்ம பூச்சி கிச்சி இருக்கு. போங்க இங்கிட்டு. எல்லாம் அழகு. குடிக்கிற தண்ணி நம்ம வீட்டுக்கு வர தண்ணியா? ஃபர்ஸ்ட்லாம் மீன் எல்லாம் இருக்கும்ல, இப்போ இருக்குமா? கிடக்கும். அப்புறம் இறங்க அஃப்ரீன். மீனெல்லாம் ஃபில்டர் ஆயிரும். ஆழம் அதிகம் என்னமச்சி. வரும் போமா. திரும்ப திரும்பேண்டி. திமுல் பத்தியாடா அவளுக்கு. போடுறான் மண்டையிலே ஒன்று. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மிளகு மரம் தான், மிளகு கொடி. அவ்வளோதான். நம்ம ஈவினிங் வாக்கிங் ஓவரு. பிள்ளைங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. டீ ஃபுல்லாகவே டீ தான். டீ இலையோட காய. ஆமா அப்புறம் நடந்து தானே. இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சாம்பிளுக்காக ஒரு செடியில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மிளகும். இது வந்துட்டு காஃபியோட சீடு. இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் நமக்கு கிடைக்குது. இப்படி தங்கம் காமி பக்கம் 2 கை பிடி. இதான் மிளகு பெப்பர். காய வச்சா மிளகு. கிடைக்காதா? வாஷ் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. இது காஃபி. காஃபியா? ஆமாம், இதுக்குள்ளே இருக்குல்ல, அதை காய வச்சு தான் காஃபி வருமா. சூப்பராக இருக்குல்ல? இது ஒரு 5 எடுங்கம்மா. எதுக்கு? காஃபி போட்டு குடிக்கவா? குடு. வா சூப்பர்ல. இது சூப்பராக இருக்கு. இது காரமாக இருக்கும், பச்சையாக இருந்தாலும் காரமாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு வந்துட்டோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க வீடு இருக்குது. அங்கே நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருந்தோம்.
நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் வந்துட்டு அஃப்ரா குட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. கேக் கொடுத்தாங்களா, அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்படி நடந்து போயிட்டு வரது கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி வாக்கிங் போன மாதிரியும் ஆச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த காஃபி மரத்துலேருந்து எடுத்தோம்ல, அந்த காஞ்ச காய் இருந்துச்சுல, அதுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம ஆட்லலாம் பார்ப்போம்ல காஃபி, அதே மாதிரியே இருந்துச்சுல. இதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் பண்ணி தான் காஃபி பவுடர் நமக்கு கிடைக்குதாம். இது கருந்துளசி. கற்பூரவள்ளி. இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. துளசி, கருந்துளசி, கற்பூரவள்ளி, அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல, மெடிசனாக இருக்கும்ல, அந்த செடியெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு. திங்ஸ் வாங்கணும் நமக்கு, மனசிலாக்கு, அம்மாக்கு. கையில் யாருக்கு? சிட்டிங் மூமு. காதல் சச்சாக்கா? சரி. சிப்ஸ் மட்டும் அரவிந்துக்கு ஒரு 1/4 கிலோ. பப்பிக்கு கேட்டுக்கலாம், விலையை பார்த்து கேட்டுக்கலாம். சரி சரி, விலை என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். சரி சரி. பஜாருக்கு தானே போகிறோம்? இப்போ பஜாருக்கு தானே போகிறோம். ஆனால் இங்கே லாட்ரிலாம் அலௌட் தானே? இங்கே மட்டும்தான் அலௌடு என்ன? சாலியா எங்கே நிற்கிற சொல்லுச்சு? பள்ளிக்கிட்ட தானே சொல்லுச்சு. என்ன தெரியுது? ஆமாம், சூப்பராக இருக்கு. மாஷா அல்லாஹ், செம்மையாக இருக்குல்ல. கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரிலேட்டிவ் வீடு இருந்துச்சா, அந்த பொண்ணோட மேரேஜ்க்கு எங்களால் வர முடியலை. அதனால் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அவங்க அங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு நல்லா தூங்கிட்டாங்க. அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே கடைக்கு போயிட வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்குமா. மிளகுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா நான் போன தடவையும் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ சீசன் டைம்ன்றனால ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்துச்சு. ஆஃப் சீசனில் போனோம்னா நமக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிளகுலேயே பார்த்தீங்கன்னா 3 குவாலிட்டி வச்சுருந்தாங்களா, அங்கே அப்படியே நமக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு, டீ தூள், ஏலக்காய் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. 100 கிராமே 350 ரூபா சொன்னாங்க. அதனால் ஏலக்காய் மட்டும் வாங்கலை, மிளகு, டீ தூள், பட்டை, கிராம்பு இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே அவ்வளோதான், தூங்கிட்டோம் அன்றைக்கி நைட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பனியா மழையாகுது? உண்மையிலேவா? பனி பெய்யுது. பனி கூட பெய்யும். எப்படி பனி பண்ணுது பார்த்தியா? வெயில் எப்படி அடிக்குது. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி ஊருக்கு போக போகிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனாக இருக்கிறதுலாம் நம்ம ஊரில் அவ்வளோ பார்க்க முடியாதுல்ல, அதனால் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லா பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு. அஃப்ரா குட்டியை வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு அஃப்ரீன் பாப்பா, அஃப்ரா குட்டி 2 பேரையும் பார்த்தீங்கன்னா நான் விளையாட வச்சுட்டு இருந்தேன். திரும்ப ஃப்ரீ திரும்படி இங்கே பார்க்குதா பாரு. இன்னையோட அல்ல கடைசி நாள். இன்னைக்கு போயிடுவோம், இல்லை நாளைக்கு போயிடுவோமா? இன்னைக்கு கிளம்பிடுவோம் சாயங்காலம். மழை வருது. நைட்டு தானே போவோம். நைட்டு தான் நான் பைக்கிட்டு வரேன், நைட்டு கிளம்பிடுவோம்.
கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, அஃப்ரீனை வந்துட்டு இவ்வளோ ஃப்ரீயாக வெளியில விளையாட விட முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா, கார் வரும், பைக் வரும். நம்ம வீட்டுக்கு கீழ விளையாடுறது அம்மா வீட்டு முன்னாடி மட்டும் தான் விளையாடுவாங்க. ஆனா, அஃப்ரீன் இங்க வந்துட்டு நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா. இந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி மட்டும் போடுவாங்க. வேற எதுக்கும் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு நெறைய சமைக்கணும்னா மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு சுடு தண்ணி ரெடி ஆயிட்டுருக்கு. எல்லாருக்கும் குளிக்கிறதுக்காக இங்க தான் சுடு தண்ணி போடுவாங்க. வேற எதுக்கும் இந்த கிச்சன யூஸ் பண்றது கிடையாது. இங்கிட்டு நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கல்ல, இங்கிட்டு போனா ஆறு வந்துரும். இங்க பார்த்தீங்கன்னா, பலாக்கா 2 இருந்துச்சு. நம்ம சீசன் டைம்ல வந்தோம்னு வைங்களேன், இந்த மரம் ஃபுல்லாவே இருக்குமா. அந்த மாதிரி வந்து தான் நம்மலாம் வீடியோ எடுக்கணும். பார்க்கவும் நல்லா இருக்கும்ல. இதில வந்துட்டு அந்த பலாக்காயிலே ஒரு சிப்ஸ்லாம் போட்டு தருவாங்களா, அது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான என்ன சொல்றது, நமக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கர் மாதிரி. இதுக்கு வந்துட்டு கரண்ட்டும் தேவையில்லையாம், கேஸும் தேவையில்லையாம். அடுப்புல வந்துட்டு நம்ம சாப்பாடு ஒரு கொதி கொதிச்சோனே, இதில தூக்கி வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னு வைங்களேன், அது பாட்டுக்கு வெந்துருது. எப்படின்னு தான் தெரியல. அது ஒரு மாரி ஒரு கருப்பு கலர்ல இருந்துச்சுல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டனா. இது எப்புட்றா இவ்வளோ அதிசயமா நடக்குதுன்னு தான் தெரியல. கரண்ட்டும் இல்ல, கேஸும் இல்ல, எப்படி வேகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா 2 கிலோ வேகுமா இந்த குக்கர்ல. இது உள்ள வைக்கிற பாத்திரம் எல்லாம் அவங்களே குடுத்துருவாங்க போல இருக்கு. 1 கிலோ கூட இருக்கு. எனக்கே ஆச்சரியமா போச்சு என்னடா பார்த்துட்டு. பண்ற? சாப்பிடு. அத்தா சாப்பிட சொல்லு. தண்ணி குடிக்கிறாளாம். அக்கா எங்க அஃப்ரீனு பருவீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கேரளா அரிசி இருக்கும்ல, அது கூட அந்த குக்கர்ல சூப்பரா வெந்துருது. குண்டு குண்டா இருக்கும்ல, குயிக்காவும் வெந்துருது. நம்ம கூட வாங்கி வச்சுக்கலாம். கேஸ் இல்லைன்னா, கரண்ட் இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கிறலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பூரியும் நெறையா வெஜிடபிள் போட்டு ஒரு குருமா செஞ்சு வச்சிருந்தாங்க. என்னம்மா பண்றாங்க அத்தா? இந்த தடவைம்மா குளிக்கிறாங்களா? கேண்டி இருக்குதுல. சாக்கி அக்கா தூக்கலாம் முடியாது, கீழே உந்துருவ. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நாங்க போய் அந்த தூரமா இருக்கிற ஆத்த பார்த்துட்டு வந்துட்டோமா, அஃப்ரீன் பார்க்கல. இன்னைக்கு நம்ம தான் ஊருக்கு போறோம்ல, பாப்பாவை காமிச்சலான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். பொங்கிட்டு போத்தாங்க இங்கிட்டு இருக்க அந்த ஆறு. நீ பார்க்கல? ஆமா, உனக்கு காமிக்கல. திரும்ப நல்லா இருக்கு மாஷா அல்லாஹ். அந்த ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கு தெரியுமா. இங்க தண்ணி நல்லா வரும். ஆமா. அம்மா நம்ம அங்க போனோம்ல, இங்க நிக்காத்து போகையில வரையில ஒரு ஆறு பாத்தீங்களா நீங்க? இல்லையே. குட்டி ஆறு. அது ஓட ஆறு கிடையாது, ஓட. இன்னொரு தான் இருக்கும். அத்தை அப்புறா வர போகுது. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளில கூட ஓட இருக்கும். பழைய ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அக்கா எங்கள் அத்தா வரலையா? வருது. அப்ரா கிளி பாய். எங்கே போகிற அப்ரா? அக்கா எங்கம்மா? யாரு இவனா? நடக்கதே ஆசைப்படுது அப்புறா. போத்தவங்க முன்னாடி இப்போ நாய் வேற இருக்கு. டக்குன்னு போயிட்டு ஊருக்கு கிளம்பணும். உனக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்போ அம்மா கூப்பிட்டு போறேன். நாளைக்குள்ள வந்துடுவீங்களா? எப்படி நடக்குது? இதுக்குள்ளதான் ஏலக்காய் இருந்துச்சுங்க. இந்த இங்க இருக்குல்ல, இந்த இதுக்குள்ளதான் இருந்துச்சு. அது அந்த மரம், அங்கிட்டு ஒரு மரம். பூச்சி கடிச்சிச்சு. அம்மா நாங்க வீட்டுக்கு போய் ஸ்டே வீடியோ எடுத்தோம் தெரியுமா உங்களுக்கு? நானே பைசி பருக்கு என்ன ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானே பைசி டக்குன்னு போ ஃப்ரீன், டைம் ஆயிடுச்சு. ஓடாத, விழுந்துருவ. கல்லு வேற கிடக்கு. சவுண்ட் கேக்குதா? ஆமா ஆமா. மெதுவா போ, மெதுவா போ. என்ன
உனக்குலாம் அது தேவையா அந்த வயசில்? ஆ, நடக்கிற வயசில் நடக்கணும். ஆ இதுவா பால் அடைஞ்ச பொங்கலா தான் அது. நெக்ஸ்ட் டைம் நானே பைதி நோட்ல இந்த இடத்துக்கு வந்து நாம பேய் வீடியோ எடுக்க போறோம். இங்கெல்லாம் வரக்கூடாது, பாம்பு இருக்கும். பெரிய பிள்ளையாகி 14 வயசுல இப்படி நடந்து போகிறது தான் ட்ரக்கிங் தெரியுமா அப்படின்னு? ட்ரக்கிங்னா மலை மேல ஏறி போறது தானே ட்ரக்கிங். எப்படி பண்ணால் போகலாம், நம்ம இஷ்டம்தான். தடி உஷாராயிரானு. மலை மேலே போகிறது தான் ட்ரக்கிங் வீரா, இது ட்ரக்கிங் கிடையாதான். நடந்து போகிறதுலாம் ட்ரக்கிங் தானே வீரா. மலை மேலே தானே இருக்கோம். அது வேற ட்ரக்கிங். சூப்பரா இருக்குதியா. இங்கதான் இறங்கி போனோம் நாங்க. இங்கதானா? இந்த இடத்துல தான். அங்க உட்கார்ந்து கால் நினைச்சோம். எப்படி இருக்கு அப்படின்னு? சூப்பரா இருக்கு. வாங்க போவோம். இன்னும் தண்ணி மழை காலத்துல வந்தா சூப்பரா வரும். ஸ்கூல் இருக்கும் மழை காலத்தில், ஸ்கூல் இருக்கும் நமக்கு. இங்கெல்லாம் ஜூலையில் தான் மழை பெய்யும். ஏ மொட்டை அப்ரா கீழி. சரி போங்க போங்க, டைம் ஆச்சு போங்க. முடிஞ்சிச்சு என்ன ஃப்ரீன்னு. ஆமாம், சென்னைக்கு கிளம்ப வேண்டியது. என்னம்மா? இப்படி நட, இப்படி நட. இங்க நட. புரியல. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவ மலையாளம் பேசுவாள்ல, அவளுக்கு தெரியாது, தமிழ் தெரியாது. அவள்கிட்ட இருந்து நானும் மலையாளம் கத்துக்கிட்டேன். இவட வரும் சொன்னீங்கன்னா தெரியும். இவட வந்தா எனக்கே தெரியாது மலையாளம். இந்த மொட்டை மெதுவா போ ஃப்ரீமா. நீ ஓட முடியாது. வா டாடா சொல்லிடுறா இருக்கோம். பாய். மெதுவா செடி இருக்கு அங்கிட்டலாம் பாருங்க, ஃபுல்லாக செடி இருக்கு. போங்க. மெதுவா தங்க கிளி. ராதாவா? வா டைம் ஆச்சு. கடைசியாக அந்த கிச்சனுக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். கிச்சன்லேயே ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இதுதான். அங்கேயே உட்காந்து அழகாக வந்துட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு டீ குடிக்கும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சரி பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் அஃப்ரீனத்தா அஃப்ராமா 3 பேர் வந்துட்டு பைக்கில் போகிறோம். எனக்கு வாந்தி வந்துருமா பஸ்ஸில் போனால், அதனால் பக்கத்தில் ரிலேட்டிவ் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அஃப்ரீன் பாப்பா வந்துட்டு எங்கள் மச்சியோட வருவா, அவனும் இன்னொரு பாப்பாவும் வராங்களா. அவங்க 3 பேர் வந்துட்டு இங்கேருந்து ஆட்டோவில் வந்துட்டு குமுடியிலேருந்து பஸ்ஸில் வந்துடுவாங்க. சரி இன்னைக்கு கிளைமேட் செம்மையா இருக்குல்ல. சரி நமக்கு ஊர்ல வேலை இருக்குல்ல. ஆட்டோ சொல்லிட்டு போயிடலாம். இவன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தான்னு வைங்களேன், அஃப்ரா குட்டியும் அவங்ககிட்ட கழட்டி விட்டுட்டு ஜாலியாக நாங்கள் 2 பேரும் கிளம்பிருப்போம். எப்போயாவது தானே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். அஜித் ஆனால் சூப்பராக இருக்கு பாரு, மலைக்கு நடுவில் அழகா மாஷாஅல்லாஹ். ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம்.
கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம், அதுக்குள்ளே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்பா வந்துட்டு ஏறினோடனே நல்லா தூங்கிட்டாளா, அதனால் கொஞ்சம் நேரம் மழை விடுற வரைக்கும் ஒரு கடையில் உட்காந்துட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட் டீ கடையாக போச்சு. சரி ஒரு டீயை குடிச்சிருவோம், சும்மா தானே உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குமிளிக்கு வந்தாச்சு. அப்படின்னு எங்கள் மச்சி பின்னாடியே பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் போகிறோம், அவங்களும் வராங்க. கரெக்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டி தான், நல்லா க்ரௌடாகவே இருக்கும். எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். செம்மையா இருக்குல்ல பனி. மணியா 11 12 போகுது. ஊட்டியோட மோசமா இருக்கு ஒரு கிளைமேட்டு. கம்மம்பேட்டு பஸ் போகுது. அதான் அதான் இங்கே பாரு மிஸ்டர். செம்மையா இருக்குல்ல. போலீஸ் ஸ்டேஷன், செக் போஸ்ட் இல்ல. இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா செம்ம பனியாயிரும் போல. செம்ம மிஸ்ட் இல்லப்பா. இந்நேரத்துல பறந்தம்பறை போனா அப்படி இருக்கும், செம்மையா இருக்கும்ல வியூஸ். கொஞ்சம் கொஞ்சம் விலகும்லப்பா. அதுதான் இதே மாதிரியே ஊருக்கு போற வரைக்கும் இருந்துச்சு, நல்லா இருக்கும். இல்லப்பா மழை பெய்யாம இதே மாதிரி. வீடு கட்டுறாங்கப்பா. ஒரு அழகு தான் என்னதான் இருந்தாலும். பாரு செக் போஸ்ட்ல நம்ம சென்னையில இருக்கிறனால இதெல்லாம் நமக்கு புதுசா மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதான் கேமரால கூட நியர்ல சூப்பரா இருக்கு என்னப்பா. பழைய செக் போஸ்ட். அந்த மாதிரி தான் இருக்குல்ல. அந்த சைட்ல பூந்து போயிடலான்னு நினைச்சேங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்திருக்கோம் இந்த மாதிரி. என்னங்க அப்படின்னு நீங்கண்ணா அப்படின்னு நல்ல பஸ்ஸில் வருது, நல்லதாக போச்சு. காது விழுந்துடும். அஃப்ரா குட்டி பெருசாக இருந்தால் அவங்களே கொடுத்துட்டு நம்ம 2 பேர் மட்டும் வந்துருக்கலாம். எவ்வளோ பண்ணி போவா.
ஏதாவது அனிமல்ஸ் பற்றிலாம் பேசாதப்போ, பேசாமல் போப்பா காட்டுக்குள்ளே போகும்போது. யானையா? என்னை கூட்டு போகும்போது யானை சொல்லுவோம், புளி சொல்லுவியா? பேசாமல் இரு, குளிர் டைம்லலாம் அதோட தூங்கு படுத்து. பேசாமல் தூங்குங்க, அங்கே போனதுக்கு அப்புறம் ரெடியாகுங்க. மணியெல்லாம் போயிடுச்சுல. மறுபடியும் கிளம்பிடுச்சு. ஆமாம், அதான். ஆஹா, இந்த கார்காரரா? கீழேருந்து ஒரு புகையா கிளம்புறா. இவர் ரோடே தெரியல பத்தியா? ஒரு சாலையாக இருந்தால் நான் எனக்கு பண்ணும். இந்த பைக்கே ஸ்டார்ட் பண்ணாம வண்டி ஓட்டுரு, கீழே பார்த்தா போயிடுவோம்ப்பா. அது ஒன்று. ஐயோ, டவுன் பஸ்ஸு. இங்கே இருந்து தாத்தாடி என்னடா அது? வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமலே போகுதுல்ல. நம்ம சும்மா வந்து உட்காந்துருப்போம். அந்த இடம் தானே அது. கம்பு. ஆனா அதே மாதிரிதான் இருக்கா? அத ஒரு என்னது வியூ பாயிண்ட ஊத்திட்டாங்க. சரி, போட்டோ எடுக்க வசதியா இருக்குல்ல. லைனா உட்காந்துருக்காங்க பாரு. பைப்பா இங்கிட்டு தானே வரும். கம்பத்துல மழை விட்டுருச்சோ. இந்த இருக்கு பைப்பு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு வரீங்க. ஐயோ, நம்ம கீழே உருண்டு ஓடிடுச்சு. இங்கெல்லாம் ஆனால் ட்ரைவ் பண்ணுறதே கொஞ்சம் இதுதான் என்னப்பா. நல்ல வேலை மழை இல்லை. அப்ரா குட்டிக்காக மழையை ஸ்டாப் பண்ணிட்டான்லாம். அதுதான். இதுல இருந்தா நல்ல தண்ணி வருமா? முடிஞ்சிச்சு. முந்திரி தோட்டத்தை காமிக்கல, ஏமாத்திட்டாங்க.
இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சபரிமலை சீசன்றனால நிறைய பேர் பஸ்ஸில் போகிறாங்க. ஆனால் பல பேர் வந்துட்டு இந்த மாதிரி நடந்து தான் போகிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியா வந்துட்டு கம்பத்துக்கிட்ட வந்துட்டோம். போகும்போது அப்படியே திராட்சை தோட்டத்தை காமிச்சிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வழியா தான் போயிட்டு இருந்தாங்க. வர வழி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சைடு வந்துட்டு வர்றது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்ட்டாக இருக்குமா, மலையாக இருக்கும், காட்டுக்கு நடுவில் ரோடு இருக்குமா, நம்ம மட்டும் பைக்கில் வரும்போது நல்லாயிருக்கும். நான் ஆஃப்ரின் பாப்பா ஆஃப்ரின் அத்தா வந்துட்டு 3 பேர் இருக்கும்போது சும்மா சும்மா போயிட்டு இருப்போம். டீ குடிக்கிறதுக்காகவே போவோம் மோஸ்ட்லி. இப்பதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ற லோயர்ல இருந்துல. இது முந்திரி தோட்டமா? கீழே இருக்கு. வழியெல்லாம் அழகா தான் இருக்குல்ல. போற வழியெல்லாம் இந்த இதுவும் முந்திரி தோட்டம் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பித்தோமோ அந்த கடைக்கே வந்தாச்சு. ஆர்த்திக்கு வந்துட்டு அவங்க நன்னி இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு லட்டுலாம் நல்லாயிருக்கும். அதனால் அங்கே வந்துட்டு அப்படியே நம்ம டீ குடிக்காமல் இருப்போம். எங்கே போனாலும் அந்த டீ குடிக்கிற பழக்கம் போக மாட்டேங்குது. லைட்டாக பசிச்சிச்சா அதோட பஜ்ஜியும் வடையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கடைசியாக அந்த முந்திரி தோப்பை காமிச்சிருப்பான்னு சொன்னேன். முந்திரி தோப்புனா திராட்சை தோட்டம் தான். ஆனால் அவங்க ஊரில் முந்திரின்னு சொல்கிறாங்க அதை. அங்கே தான் போயிட்டு இருந்தோம். சுருளிப்பட்டி இருக்கும்ல, அந்த வழியாக நிறையா முந்திரி தோப்பு இருக்கும். அஃப்ரின் கூட சுருளி ஃபால்ஸுக்கு போயிருக்கா. நான் இருந்திருக்கேன் அங்கே. ஆனால் ஒரு நாள் கூட சுருளி ஃபால்ஸ் பக்கம் போனதே இல்லை. சரி இந்த தடவையாவது நம்ம பார்த்துடலான்னு பார்த்தா நமக்கு டைமும் இல்லையா. அதனால் வந்துட்டு சரி அந்த திராட்சை தோட்டத்தையாச்சும் காமிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வழியாக வந்துட்டு இருந்தோம். இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் கூட இருக்குது. நாங்கள் வந்துட்டு வீட்டில் தண்ணி சம்டைம்ஸ் வராதா, அப்போ வந்துட்டு அஃப்ரினை கூட்டிகிட்டு போய் குளிக்கலாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஞாபகம் வரும்ல. இந்த வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயக்காடாக இருக்குமா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஷூட்டிங்லாம் எடுப்பாங்கள்ல, நிறைய எடுத்திருப்பாங்க மோஸ்ட்லி. அந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்கவே. இந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இந்த தேனி மாவட்டம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். ஆலமரம் போகிறேன். வீட்டு ஃபுல்லாகவும் தென்னந்தோப்பு தான். வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு ஒரே தோப்பு தான். என்னப்பா வந்துருச்சு பாரு. திராட்சை தோட்டம், திராட்சை ஃபுல்லாக இங்கிட்டு திராட்சை தோட்டம் தான் வச்சுருக்காங்கல்ல. போகலாமா உள்ள? பார்க்கலாமா? கிணறு போல் பார்த்து நிற்குது. இங்கே போகிறோமா கிணறு முடி. நம்ம உள்ள போய் பார்ப்போமா? வாவ், மருந்து எடுத்துருக்குதா? மருந்து எடுத்துக்குமா? சாப்பிடுங்க. உள்ளெல்லாம் நிறையா இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் டைம் இல்லையா, அதனால் வந்துட்டு நிறையா திராட்சைலாம் நான் என்ன சொல்கிறது, நிறையா திராட்சை இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இனிப்பாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு 2 கிலோ மட்டும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு.
சுத்தி இருக்கு மண்டை வெள்ளம் இருக்கு. போமா போலாம். வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு இதுப்பா சாப்பிடுங்க. போதும் எனக்கு டாடா சொல்லிடு. நடக்கும் பாய் சொல்லுங்க. பாய். அப்புறமா இங்கே பாரு. இதில் என்ன பண்ணுவாங்க உயிரா உரமாக போட்டுருவாங்களா? இப்போ எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கணும். ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணுறது ஒரு வேலை, ஊருக்கு போய் அதை எடுத்து பேக் பண்ணுறது ஒரு வேலை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஊருக்கு போயிட்டு வந்தாலே இதுதான், இங்கேருந்து பேக் பண்ணிவிட்டு போவோமா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா சுருளிப்பட்டி, குட்டியோண்டு கிராமம் தான், ஆனால் அழகாக இருக்கும். எப்படி இருக்குல்ல பார்க்கவே. அஃப்ரீன் பார்த்திங்கன்னா நாங்கள் வரதுக்கு முன்னாடியே அஃப்ரீனும் மச்சியும் வந்துட்டாங்க. வந்துட்டு மேடம் வந்துட்டு தொட்டியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம அஃப்ரா குட்டி அவங்க மேலே ஏறி உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா. குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் 3 பேர் வந்தோம்ல, அதனால் அஃப்ரீன் பாப்பா ஒரு ரவுண்ட் போகணும்ல, அதனால் அத்தாவும் மகளும் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஈவினிங் டைமாக கிளம்பிட்டோம். இதை பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, கம்பம் பஸ் ஸ்டாண்டு. பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ் வர கொஞ்சம் லேட் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க, ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க இந்த தியேட்டரை. பஸ் வந்தோடனே 2 பேரையும் அள்ளி போட்டுட்டு ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. நம்ம டூர் பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. அம்மா வீட்டில் வந்துட்டு காலையிலே பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி இல்லையா வீட்டில், அதனால் ஒரு அடுப்பில் தண்ணியும் போட்டாச்சு. வந்தோடனே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். அது என்னமோ நம்ம வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிடுவோம்ல, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செய்யணும். இந்த அடுப்பில் பாலை போட்டாச்சு. அப்படி டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த கையோட கையை வந்துட்டு கொஞ்சம் அழுக்கு துணி இருக்கும்ல, அதை அப்படியே மிஷினில் போட்டுட்டேன். இப்போ பெரிய வேலை இந்த பெட்டியில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். நம்ம அஃப்ரா குட்டிக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவங்களையும் தூங்க வச்சுட்டேன். துணியும் துவைச்சி போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஆனால் பெட் கவர் எல்லாம் எப்படியும் நம்ம வீட்டில் இல்லைன்னா அழுக்காக இருக்கும்ல, அதனால் அதையெல்லாம் துவைச்சி போட்டுட்டு கிச்சனையும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா டஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால தான். இந்த பிளேட்டெல்லாம் கழுவி வச்சிட்டோன்னு வைங்களேன், வேலை முடிஞ்சிச்சு. வரும்போதே பார்த்தீங்கன்னா குஸ்கா வாங்கிட்டு வந்திருந்தோமா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக வேலை செய்யலாம்ல, அதனால் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டுட்டோம். நானும் அஃப்ரீன் அத்தாவும். அஃப்ரீன் பாப்பா வந்துட்டு கீழே அம்மா வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. டீயை போட்டு நாங்கள் 2 பேர் குடிச்சிட்டு அஃப்ரீன் பாப்பா அஃப்ரா குட்டி 2 பேருமே குளிக்க வைக்கணும். அம்மா வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தாங்களா, எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. இல்லைன்னா நம்ம அதுக்குன்னு மெனக்கெட்டு கடைக்கு போகணும்ல, அதனால் அந்தந்த பாக்ஸில் எடுத்து அதையும் செட் பண்ணி வச்சாச்சு. எதுவுமே வீட்டில் இல்லை, எல்லாமே காலி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன்னா அவங்க வாங்கி கொடுத்து விட்டுருந்தது கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருந்துச்சு. இல்லைன்னு வைங்களேன், அதுக்குன்னு தனியாக கடைக்கு போக வேண்டியது இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் வச்சுட்டு போனேன். பருப்பு சர்க்கரை எல்லாம் வெளியில் வச்சுட்டு போனால் எறும்பு வந்துடும்ல, அதனால் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் மோஸ்ட்லி வந்து வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா பெட்டி பேக்கிங் இருந்தது, என்ன சொல்கிறது, அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எங்கள் மாமியார் எடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க எனக்கு. பாப்பாவுக்கு எதாவது தைச்சிக்கோமா, இல்லைன்னா உனக்கு எதாவது தைச்சிக்கோமான்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா வந்துட்டு அஃப்ரீன் அஃப்ரா 2 பேருக்கும் ஏதாவது சுடிதார் மாதிரி அழகாக தைச்சி போடலான்னு இருக்கேன். ஒரே மாதிரி போட்டால் அழகாக இருக்கும்ல, அதனால் இதெல்லாம் நான் இங்கேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸு இதெல்லாம் எடுத்து வைக்கணும். மிளகு வந்துட்டு சும்மா ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்படி ஒரு வருஷத்துக்கு அதை வச்சு ஓட்டிடுவேன். அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணி போட்டு குளிக்க வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா லஞ்ச் சமைக்கிற வேலை இல்லை, ஏன்னா அம்மா வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருக்காங்களா, அதனால் வீடை மட்டும் நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அங்கே போய் சாப்பிட வேண்டியது தான். கிச்சன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி விட்டுட்டேன். சுடு தண்ணி காலையிலே போட்டுட்டேன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வீடும் நீட்டாகிடுச்சு. துணி
துணியும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு, பெட் கவர் சேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ சாப்பிட போக வேண்டியது தான். அஃப்ரா குட்டி, அஃப்ரின் பாப்பா, நாங்கள் 3 பேருமே சாப்பிட போயிட்டு ஓசி சாப்பாடு தானே அதனால் சாப்பிட்டு வர வேண்டியது தான். அவ்வளோதான். இதோட நம்ம கம்பம் வீடியோ முடிஞ்சு போச்சு. அம்மா வந்துட்டு ரசம், சிக்கனு, ரசம் 2 ஒன்று தானே, ரசம், சிக்கன் கிரேவி அது வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சொல்லுங்கள், இன்ஷால்லா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.